ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஹனா. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பெஸ்ட் சீரீஸ் வரிசையில 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிலோ ஹர் மவுத். இது 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சூப்பரான கெனடியன் மூவி. இப்போ கதைக்குள்ள போலாமா? நம்ம கதையோட நாயகி ஜாஸ்மின். இவங்க ஒரு ஃபேஷன் எடிட்டர். ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதுதான் நம்ம டெல்ஸ பாக்குறாங்க. டெல்ஸ் ஜாஸ்மினோட பக்கத்து வீட்டு ரூஃப சரி பண்ணிட்டு இருக்கா. ஜாஸ்மின் தன் வீட்டு பால்கனில இருந்து டெல்ஸா அப்படியே ஒரு சைட் அடிக்கிறான். டெல்ஸ் ஒரு லெஸ்பியன், அது அவளுக்கு தெரியும். ஆனா ஜாஸ்மின், அவளுக்கும் பொண்ணுங்களை பிடிக்கும், ஆனா அதை வெளியில காட்டிக்காம இருக்கா. டெல்ஸ பார்த்த அந்த மூட்ல தன் ஃபியான்சி கூட ட்ரை பண்ண அவனுக்கு அதுல பெருசா ஆர்வம் இல்ல. அப்புறம் ஒரு நாள் ஜாஸ்மின் தன் ஃப்ரெண்டு கூட ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டிக்கு போறான். அங்கதான் நம்ம டெல்ஸ மறுபடியும் பாக்குறான். அங்க இருக்கிற லெஸ்பியன்ஸ பார்த்ததும் ஜாஸ்மினுக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம். அப்போ ரெஸ்ட் ரூம்ல டெல்ஸ மீட் பண்ணும்போது, நீதானே எங்க வீட்டு பக்கத்துல ரூஃப் சரி பண்ணது அப்படின்னு ஜாஸ்மின் தான் பேச்ச ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் பால்கனில ஒரு சிகரெட்டை ஷேர் பண்ணிக்கும்போது டெல்ஸ் நம்ம ஜாஸ்மினை மெதுவா டெம்ப்ட் பண்றான். ஜாஸ்மின் தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி முதல்ல மறுத்தாலும் ஒரு கட்டத்துல அவளோட கண்ட்ரோலை இழந்துடுறான். டெல்ஸ் மெதுவா ஜாஸ்மினுக்கு கிஸ் பண்ண நம்ம ஜாஸ்மினும் அவளை வெறித்தனமா கிஸ் பேக் பண்றான். அப்புறம் என்னாச்சு? இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா, இல்ல இது ஒரு ஒன் டைம் மிஸ்டேக் அப்படின்னு நினைச்சிட்டு ஜாஸ்மின் தன் ஃபியான்சி கூடவே மூவ் ஆன் ஆகிட்டாளா? இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன அவுட்லைன். இதோட ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு தெரியணும்னா உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.